பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் ஐடியா வந்து ஆஸ் பர் இதுபடி நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டான், பி கொடுத்துட்டான், கியூ கொடுத்துட்டான், சாரி சி கொடுத்துட்டான். அப்ப சிடிசி வந்து டிசின்னு வச்சுக்கலாம். அப்ப டிஆர் இல்லை, அப்ப டிஆர் கண்டுபிடிச்சிருங்க. டிஆர் வந்து பி இன்டு கியூ ஈக்குவல் டு 194q minus 2q square. ஓகே சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறேன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்ஜினல் காஸ்ட் இன்க்ரீஸ் கேட்கறான், காஸ்ட் இன்க்ரீஸ் கேட்கறான். என்ன கேட்கறான்? மார்ஜினல் காஸ்ட் இன்க்ரீஸ் கேட்கறான். அப்ப எம்சியோட ஃபார்முலா எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் எம்சி எழுதிக்கங்க. எம்சியோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டிடிசி டிஃபரன்ஸ் டிவைடட் பை டிக்யூ. கரெக்டாமா? அப்ப எம்சிக்யூ ஓட வேல்யூ எல்லாம் பாப்பீங்க. எம்சி எவ்வளவு வரும்? 1000 கட் ஆயிரும். 2 minus 24q minus 3q squared. இதான் எம்சி. இல்ல சார். இதை கண்டுபிடிச்சு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றானுங்க? மார்ஜினல் காஸ்ட் வந்து இன்க்ரீசிங்கா கேக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? மார்ஜினல் காஸ்டோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். நம்ம இதை போய் ஜீரோ பண்ணிட்டு இருக்க கூடாது. பயந்துக்காத, இதை போய் ஜீரோ பண்ணக்கூடாது. இப்பதான் மார்ஜினல் காஸ்ட் கண்டுபிடிச்சுக்கிறோம். மார்ஜினல் காஸ்டோட டெரிவேட்டிவ் தான் நம்மளுக்கு ஜீரோ பண்ண வேணும். சரிங்களா? அப்ப இது ஜீரோ பண்ண என்ன கிடைக்கும்? 2 0 ஆயிரும். மைனஸ் 24 மைனஸ் 6q. ஓகேங்களா? அப்ப ரெண்டுக்கு காமன் இருக்குது. மைனஸ் 6 காமன் ஆகுது. அப்ப என்ன எழுதலாம்? q பிளஸ் 4 எழுதலாம். கரெக்டாமா? எனர்ஜி மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. நான் இல்ல சார். ஓகே, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன். இங்க பிளஸ் சைன் தான் இருக்க மாட்டேங்குது. இது பிளஸ் சைன் தான் இருக்குது. நான் மைனஸ் போட்டேன். அப்போ ஓகே. இங்க பாருங்க, பிளஸ் சைன் தான் இருக்குது. நாம மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்ப நம்ம இந்த சைடு கொண்டு வந்து இது பண்ணலாம்ல சார்? ஆமா ஆமா ஆமா, நான் அதை மிஸ்டேக் பண்ணிட்டு அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன இது 20 பிளஸ் தான் வரும். அப்ப என்னாச்சு? மைனஸ் 24 பிளஸ் 6q தான் வரும். சரியாமா? அப்ப நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க? டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு இன்க்ரீசிங்கா டிகிரீசிங்கா தெரியும். அதனால டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் 0 போடுறேன். நீங்க அழகா சொல்லிட்டீங்க. பிளஸ் 4 9 பிளஸ் 6q ஈக்குவல் 0. இது இங்க வந்துச்சுன்னா 24. அப்ப 6 24 q ஈக்குவல் டு 4. கரெக்டாமா? சரி, இப்ப நாம அழகா சொல்லி கொடுத்துருங்க. என்ன பண்ணணும்? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண சொன்னேன். இங்க 4 வந்துரும். கரெக்ட்டுங்களா? இங்க மைனஸ் இந்த இன்டர்வல் ஃபார்ம் ஆகுற டயகிராம்லாம் உங்களுக்கு காமிக்கணுமா சார்? வேணா காட்டு, இல்லைன்னா விட்டுரு. ஏன் அது கஷ்டமா இருக்குதா? இல்ல இல்ல, எனக்கு கஷ்டமா இல்ல சார். ஏன்னா நான் வந்து லைக் இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதுறோம்னா அது எப்படி எழுதுறது அப்படின்னு நான் கேட்குறேன் சார். ஓகே, அதை பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர்னா q greater than 4 போட்டுக்கலாம், லெஸ் தென் 4 என்ன பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த பாயிண்ட் எடுத்து நீ இன்க்ரீசிங் டிகிரீசிங் சொல்லுவ, அது நம்மளுக்கு வேணும்ல. அப்ப q-க்கு லெஸ் தென் என்ன நடக்கும், q-க்கு greater than என்ன நடக்கும் பார்க்க போறோம். இதுல mc டெரிவேட்டிவ் ஆஃப் mc, டெரிவேட்டிவ் ஆஃப் mc ல கரெக்ட்டுங்களா? இதான் டெரிவேட்டிவ் ஆஃப் mc. அப்ப இதுல என்ன நடக்கும் பார்த்தலாமா? பார்க்கலாம் சார். இப்ப லெஸ் தென் போறோம்னா நம்மளுக்கு ஈஸி 0. அதனால நான் 0 போட்டுறேன். அப்ப 0 போட்டா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? dmc டிவைடட் பை dq ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 போட்டா மைனஸ் 24 வருது. அப்ப லெஸ் தென் 0 வருது. அப்ப mc வந்து என்ன ஆகும்? டிகிரீசிங் ஆயிடும். அப்ப நம்ம என்ன கேட்கறோம்? இன்க்ரீசிங் தான் கேட்கறோம். மேபி இதுல பார்க்கலாமா? இதுல பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம்? 5 எடுக்கலாம். 5 எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? dmc டிவைடட் பை dq ஈக்குவல் டு மைனஸ் 24 பிளஸ் 30. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் 24 பிளஸ் 30 என்ன கிடைக்கும்? 6 ஆகும். இஸ் கிரேட்டர் தென் 0 ஆகும். கரெக்டாமா? ஆமா சார். mc வந்து என்ன ஆகும்? இன்க்ரீசிங் ஆகும். கரெக்டாமா? ஆமா சார். என்ன பாயிண்ட் இன்க்ரீசிங்ல? இன்டர்வல்ல ஆன் தி இன்டர்வல் 4 எழுதலாம், ஆர் q கிரேட்டர் தென் 4 எழுதலாம். q கிரேட்டர் தென் 4 எழுதலாம். ஓகே, அவ்வளவுதான் கேட்டு. அப்ப எந்த பாயிண்ட் இருக்குது? mc வந்து எப்படி இதாவது இந்த இதுல வந்து இன்க்ரீசிங். ஓகே சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேங்களா? டவுட் இருக்குங்களா? இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஓகே சார். கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது போய்க்கலாமா? போய்க்கலாம் சார். ஓகே, இது வந்து உன்னோட பேப்பர். அடுத்தது வந்து திரும்ப இன்சர்ட் பண்றேன். ஏன்னா क्वेश्चन திரும்ப மேலே போய் பார்க்கணும். அதனால திரும்ப நான் என்ன பண்றேன்னா இன்சர்ட் பண்ண பார்க்குறேன். சரியாமா? சரி, அடுத்த செகண்ட் क्वेश्चन என்ன கேட்குறாங்கன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமமா மினிமம் கேட்குறான். நான் ஒரு क्वेश्चन இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன். அதை எடுத்துட்டு இருக்கிறேன். ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமா மினிமமா கேட்குறான்.
அப்போ ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமா மினிமமா பார்த்தலாமா? பார்த்துக்கலாம் சார். ப்ராஃபிட்ன்றது நம்ம ஆல்ரெடி ஐடியா போட்டோம். ப்ராஃபிட் டிஆர் மைனஸ் டிஆர் டிசி. மைனஸ் டிசி. ஓகே. ஸோ போட்டலாம். செகண்ட் கொஸ்டின் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறோம்? ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து பைன்னு நோட் பண்ணுவீங்க கரெக்டுங்களா? நான் பி நோட் பண்ணிட்டேன். ஆமாம் பிங்கிறது சார். டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்துச்சு. அதனால பி நோட் பண்ணுவோம். பை நோட் பண்ணணும். அப்போ என்னாச்சு? டிஆர் மைனஸ் டிசி. டிஆரோட வேல்யூ என்னவோ 194. அதாவது பி இன்ட்டு கியூ. பி இன்ட்டு கியூ தான் வந்து டிஆர். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ்லேயே போட்டேன். திரும்ப இன்னொருக்க போட்டுறேன் பார்த்துக்குங்க. அப்போ 194 கியூ மைனஸ் 2 கியூ ஸ்கொயர். கரெக்டாக தானே? ஆமாம் சார். அடுத்தது என்ன? டிசி தானே? இது டிசி. ஆமாம் சார். அப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? மைனஸ் என்ன இல்லை ப்ராக்கெட் போட்டு போட்டு? இல்லை சார், உள்ள மல்டிபிள் மைனஸ் 1000 ஆ மைனஸ் 2q ஆ ப்ளஸ் 12q ஸ்கொயர் மைனஸ் q கியூப். மைனஸ் கியூ கியூ. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ ஓகே சார். எழுத முடியும் என்ன வரணும்? மைனஸ் கியூ கியூப் வரும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஆமாம் சார். 2 ஸ்கொயர், இங்கே 12 கியூ ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 10q ஸ்கொயர் சார். 10 கியூ ஸ்கொயர். இங்கே 2 கியூ, இங்கே வந்து 190 192q சார். ப்ளஸ் 192 கியூ. அடுத்தது மைனஸ் 1000. மைனஸ் 1000. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்கிறாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நான் இல்லை அடுத்தது சார். இதில் டவுட் எதுவும் இல்லை. கரெக்டாமா? இல்லை சார். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு டெரிவேட்டிவ் ஏன்னா என்ன கேட்குறோம்? ப்ராப்பர்ட்டி கேட்குறோம், மேக்ஸிமைஸ் கேட்குறோம். ஓகே. ஆமாம் சார். அப்போ மேக்ஸிமைஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க, அதிலிருந்து போய்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். மைனஸ் 3 கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 20 கியூ ப்ளஸ் 192. இது வந்து 0 ஆயிடும். கரெக்டாமா? ஆமாம் சார். ஸோ இங்கே 2 லைன் விட்டு நான் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சேன். நடுவில் வந்து அந்த டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடுறேன். என்னோட செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? மைனஸ் 6 கியூ ப்ளஸ் 6 ப்ளஸ் 20 வரும். கரெக்டுங்களா? 20. ஆமாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 போடுங்க, டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவல் 0 போடுங்க. அப்போ 0 போட்டால் என்ன கிடைக்குது? மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 20 கியூ ப்ளஸ் 192 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. 192 94. அது மைனஸ் பண்ணி 92 தான் சார். 92 தான். 92 தான். சார் ஒரு கியூ வந்து மைனஸ் 5.33. ம் இன்னொரு கியூ வந்து 12 சார். ஸோ 12 தான். 12 தான். நெகட்டிவ் குவான்டிட்டி வந்து எடுக்க முடியாது. அப்படியே எடுத்து நீங்கள் இங்கே போட்டால் என்ன கிடைக்கும்? அப்படியே எடுத்து இங்கே போட்டால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேங்களா? கியூ எடுக்கிறதுனா பாசிட்டிவ் ஆயிடும். கியூ ஈக்குவல் டு மைனஸ் 5.33 போட்டிங்கன்னா டி ஸ்கொயர் பை பை டி கியூ ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? சார் இன்னொன்று குவான்டிட்டி நெகட்டிவ்ல இருக்காதுல்ல சார்? கிரேட்டர் தென் 0 ஆயிடும். கரெக்டாமா? ஆமாம் சார். கிரேட்டர் தென் 0 ஆனது ப்ராஃபிட் வந்து என்னது? மினிமைஸ். கரெக்டுங்களா? ஓகே அதனால வந்து இது நம்ம தேவைப்படும். அவன் மேக்ஸிமைஸ் தான் கேட்குறான். சப்போஸ் மினிமைஸ் கேட்டால் நீங்கள் இதுதான் எடுக்கணும். அங்க மேக்ஸிமைஸ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டுக்கிறான். நீங்க டக்குன்னு நீ வேண்டாம்னு சொல்லிடாத. அவன் வந்து மேக்ஸிமைஸ் கேட்க சப்போஸ் மினிமைஸ் கேட்டுதான் நீ இதுதான் எடுத்தாகணும். ஓகே சார். புரியுதுங்களா? கியூ வந்து இது எடுக்கணும். மினிமைஸ் கேட்கல, மேக்ஸிமைஸ் கேட்கறான். அதனால இது நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை மேக்ஸிமைஸ். அதனால வந்து கியூ வந்து 12ன்னு சொல்லிட்டு செகண்ட் டெரிவேட்டிவ்ல போடுறீங்க. டி ஸ்கொயர் பை பை டி கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? மைனஸ் 6 இன்ட்டு 12 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 20. அப்போ கண்டிப்பாக உனக்கு வந்து இது நெகட்டிவ் தான் வரும் போகுது. ஏன்னா 144 இன்ட்டு 6 நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ வந்து இது கண்டிப்பாக லெஸ் தென் 0 தான் வரும். சரிங்களா? இது கண்டிப்பாக லெஸ் தென் 0 வரும். தேர்ஃபோர் பை இஸ் மேக்ஸிமைஸ் அட் q ஈக்குவல் டு 12. கரெக்டாக தானே? ஆமாம் சார். q ஈக்குவல் டு 12ங்கிறது எங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க? பையில போய் அப்ளை பண்ணணும். எது பை ஃபங்க்ஷன்? இதுதானே பை ஃபங்க்ஷன். ஆமாம் அப்போ சார். இந்த ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? அப்போ பை ஈக்குவல் டு மைனஸ் 30 இன்ட்டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 20 இன்ட்டு கியூ ப்ளஸ் 192. அதே நெகட்டிவ்ல தான் போகுது. பட் அதுதான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமைஸுங்கிறாங்க. சரி என்ன வருதுன்னு பார்த்து சொல்கிறேன். கியூ வந்து 12 கரெக்ட். மைனஸ் 30 எப்படி சார் வந்துச்சு? 30 போட்டுனா 3 சாரி 3 இந்த கியூ வந்து 3ன்னு மாற்றிட்டேன். சாரி.
சார் ஓகேங்களா? அதுக்கு மேல இருக்கிறது தானே சார் நம்ம இது? ஆ அதான் என்னடா தப்பா வருதுன்னு பார்த்தேன். ஆ, தேங்க் யூம்மா. ஆமா பைங்கிற ஃபங்ஷன் இதுதானே. நான் அங்க போடாம இங்க போட்டேன். ம். ஓகே. ஆமா 1000 இருக்குது, இது இருக்குது. ம். எப்படிதான் நம்ம நெகட்டிவ் தான் வர மாரி இருக்குது பாருங்க. ஒரே அ செகண்ட் சார் அப்போ. 5 வந்து -12 பிளஸ் 10 இன்ட்டு 12 ஸ்கொயர்ட். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப பாசிட்டிவ் ஆயிடும். இது ஒரு 2 நம்பர் பெரிய நம்பர் அது. சார் 1000 1016 பாயிண்ட் அது இங்க ஐ திங்க் 00 சார். பாயிண்ட்ல எதுக்குடா வருது? பாயிண்ட் வராது. சார் 0.00ன்னா பாயிண்ட் வராது. ஆ 0.00 0.00 வந்து விட்டுறலாம். 00ன்னா ஆ என்னது? பாயிண்ட் விட்டுறலாம். அப்ப ஆன்சர் கரெக்ட்டா தான் வருது. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கரெக்ட்டா தான் வருது. ஆ சரி ஏதாச்சும் டவுட்ரா? செகண்ட் இல்லைங்க ஒன் ஓகே. சார். ஓகே சார். ஓகே. இப்ப தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் எப்படி போடுவீங்க? எலாஸ்டிசிட்டி ஃபங்ஷனோட கான்செப்ட் உங்களுக்கு ஃபார்முலா குடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆ. அப்ப இங்க வந்து என்ன ஃபார்முலா Pக்கும் Qக்கு லிங்க் பண்ணி எழுதணும். சரிங்களா? Pக்கும் ஓகே சார். Qக்கு லிங்க் பண்ணி எழுதணும். அப்ப எலாஸ்டிசிட்டி ஃபங்ஷன் வந்து எப்படி எது கேட்குறான்? எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி கேட்குறான். ED ஓகே. ஈக்குவல் டு மைனஸ் P பை Qவா? ஆமா சார். மைனஸ் மைனஸ் பி பை Q இன்ட்டு dQ பை TPன்னு வச்சுக்கோங்க. dQ பை TP. ஓகேங்களா? dQ பை TP. எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஃபங்ஷன். சரியாம்மா? ஓகே சார். சரி இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாத்துங்க. P பை Q, TQ பை TP வேணும். அதனால இங்க P யோட வேல்யூ நம்ம கையில இருக்குது. P யோட வேல்யூ என்ன? 194 மைனஸ் 2Q இருக்குது. அப்ப TP பை TQ கண்டுபிடிங்க. TP பை TQ என்ன? TP பை TQ ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்ப இருந்து என்ன கண்டுக்கலாம்? TQ பை TP கண்டுபிடிக்கலாம். ரெசிப்ரோக்கல் வேல்யூ. ஏன்னா நம்ம TQ பை TP தானே வேணும். அப்ப இதனோட ஆமா ரெசிப்ரோக்கல் வேல்யூ சார். என்ன கிடைக்கும்? மைனஸ் 1/2. சரியாம்மா? ஓகே சார். ஓகே. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அனதர் வேல்யூ என்னன்னா Q வந்து எது மேக்ஸிமைஸ் சொல்லிக்கோங்க. Q வந்து 12. கரெக்ட்டுங்களா? ஆமா அப்ப Q சார். வந்து 12 இருக்கும்போது P யோட வேல்யூ என்ன? P ஈக்குவல் என்ன? 194 மைனஸ் 2 இன்ட்டு 12. அப்ப என்ன கிடைக்குது கண்ணு? ஒரே 24 செகண்ட் சார். 70 வருதுன்னு நினைக்கிறேன். 170 அம்மா? ஆமா சார். சரி எல்லா வேல்யூக்கு வந்துச்சா? எல்லா வேல்யூ வந்துச்சா? ED கண்டுபிடிங்க. 170 ED என்ன? எலாஸ்டிசிட்டி ஃபங்ஷன் ஈக்குவல் டு மைனஸ் P பை Q. P வந்து 170 divided by 12 into minus சார் 1 by ஓவரால் ஆன்சர் மைனஸ்ல வருது. minus into பிளஸ். minus plus ஆமாமா சார். ஒரே செகண்ட். 12 into minus 1 7.08 சார். 7.08% சொல்லிக்கிறீங்க. அப்ப இது மாடல்ஸ் ஆஃப் ETயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 வருது. கிரேட்டர் தென் 1 என்ன தெரியும்? கிரேட்டர் தென்னா எலாஸ்டிக் சார். எலாஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ப்ரெசிஸ் எலாஸ்டிக்ஸ். கரெக்டாமா? ஆமா சார். எலாஸ்டிக் தான். இன்எலாஸ்டிக்ஸ் கிடையாது. எலாஸ்டிக்ஸ் தான். கரெக்டாமா? ஆமா அவனே சார். சொல்லிட்டேன் பார்த்தா டிமாண்ட் இஸ் ஹைலி பிரைஸ் எலாஸ்டிசிட்டி சொல்லிட்டோம். ஹைலி பிரைஸ்னா கிரேட்டர் தென் 1ன்னு வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். யூனிட் எலாஸ்டிசிட்டி கிடையாது. யூனிட் எலாஸ்டிசிட்டி கிடையாது. கரெக்ட்டுங்களா? யூனிட் எலாஸ்டிசிட்டி ஆமா கிடையாது. டிமாண்ட் இஸ் எலாஸ்டிசிட்டி தான். கிரேட்டர் தென் 1 வரும். ஓகே சார். ஓகேங்களாம்மா? அப்ப இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுங்களா? தெரிஞ்சு சார். ஓகே டேவிட் வெரி குட். ஸோ அடுத்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் இது இந்த கொஸ்டினுக்கு தான் வருது. இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இது 2 எக்ஸ்ட்ரா வருது. இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். இங்க என்னமா DR சொல்லிக்கிறோம். நம்ம Qவோட வேல்யூ என்ன? 12 தானே? ஆமா சார். TRோட வேல்யூ என்னடா கண்ணு? 194Q minus 2Q square. சார் 194. 194 ஓகே 194 2Q ஸ்கொயர் கரெக்டாமா? ஆமா சார். ஓகே அப்ப நம்ம Qவோட வேல்யூ 12 அப்ளை பண்ணி சொல்றாங்க என்ன வருதுன்னு? Uh, 2040 sir.
2040வா? 40. சரி கண்ணு. அப்ப டி டிஆரோட வேல்யூ என்ன வரும் மாமா? டிஆரோட வேல்யூ 194 minus 4q டிடினா டெரிவேட்டிவ் கிடையாது. டெரிவேட்டிவ் கிடையாது. நீ டெரிவேட்டிவ் இது போட்டுறாத. ஓகே. உனக்கு அது வேணும்னா T0ன்னு போட்டுறாத. இது டெல்டானா டிஃபரன்ஸ். அதாவது அவங்க 1% டிக்ரீசிங் இன்க்ரீசிங் சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட பாத்தீங்கன்னா ஓகே அது உங்களுக்கு வேண்டாம். இப்ப Q வந்து குவாண்டிட்டி வந்து என்ன ஆகுது 1% வந்து இன்க்ரீசிங் ஆகுது கரெக்ட்டுங்களாமா? அப்ப okay sir 1% குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி குவாண்டிட்டியோட விலை என்ன 12 கரெக்ட்டுங்களா? 12 அப்ப 12 இன்டு 1% 1% 0.01 கரெக்டாமா? ஆமா அப்ப சார் இது எவ்வளவு கிடைக்கும் 0.12ன்னு வரும். இது எவ்வளவு கிடைக்குமா 0.12 வரும். 0.1 இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார் ஓகே சரி அடுத்தது எம்ஆரோட வேல்யூ கண்டுபிடிங்க. எம்ஆரோட வேல்யூ என்ன 194 மைனஸ் 2 இன்டு கியூ கரெக்டுங்களா? அப்போ ஆமா என்ன சார் 194 மைனஸ் 24 தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குமா 170 வரும் கரெக்டாமா? ஆமா சார் ஓகேங்களா? சரி இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்துங்க. இப்போ இது வந்து டிஆரோட வேல்யூ கரெக்டாமா? ஆமா சார் இது வந்து எம்ஆரோட வேல்யூ. சார் 194 minus 2q mr ஓடதா சார்? ஓகே அது Question. பார்க்கலாம். கொஸ்டின் இல்லை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். எம்ஆர் Okay தானே sir. போன இதுல பார்த்தோம்ல. ஆமா ஆமா சார் ஆமா சார் எம்ஆர் தான் இங்க இருக்கு பாருங்க. எம்ஆர் ஓ எம்ஆர்னா இதனோட டெரிவேட்டிவ் தானே. ஓ போர் ஆமா வரும். சார் ஓகே போர் வரும் நான் தப்பா போட்டு எம்ஆரோட வேல்யூ என்ன டெரிவேட்டிவ் ஆஃப் டிஆர் தானே. ஆமா சார் அப்ப சொல்லுங்க டெரிவேட்டிவ் ஆஃப் டிஆர். அப்ப எம்ஆர் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் டிஆர் சரிங்கம்மா? அப்ப ஆமா இதனோட வேல்யூ சார் என்ன 194q 94 மைனஸ் 2q ஸ்கொயர் கரெக்டாமா? ஆமா சார் அப்ப என்ன கிடைக்கும் 194 மைனஸ் 94 minus 4q. ஓகேங்களா? ஓகே சார் Q வந்து 12. Q வந்து 12னா என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 194 மைனஸ் 94 in minus 412. ஐயோ 146 சார் 146 கரெக்டாமா? ஆமா சார் இப்போ நம்மளுக்கு என்னது சேஞ்ச் ஆஃப் டிஆர் டோட்டல் ரெவென்யூ. சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ என்ன சொல்றாங்கன்னா எம்ஆர் இன்ட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் இதுக்கு பேர் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி ஓகேங்களா? ஓகே சேஞ்ச் சார் ஆஃப் குவான்டிட்டி சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி சரியாமா? ஓகே அப்ப சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டியோட வேல்யூஸ் எழுதணும். சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி சரியாமா? அப்ப எம்ஆரோட வேல்யூ என்ன 146 இன்ட்டு 0.12 0.12. அப்ப எவ்வளவு கரெக்ட் கண்ணு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் 17.52 சார் அவ்வளவுதான் 17.5 52. கிளியராமா? ஓகே சார் இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. 4 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூ ஒன்னு, செகண்ட் பாயிண்ட் ஆல்ரெடி போட்டது, தேர்ட் ஃபோர்த் நியூ ஒன்னு இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகே சார் ஓகேங்களா? சரி சார் எனக்கு இல்ல சார் இதெல்லாம் காப்பி பண்ணிட்டேன் சார். எந்த கான்செப்ட் வேணும்? ஃபர்ஸ்ட் ஒன் காப்பி பண்ணிட்டியா? ஆமா சார் எனக்கு வந்து அந்த இதுல இருந்து வேணும் சார். சியா சி போட்டுருந்தா. இப்போ நம்ம போட்டோம்ல சார் அது. ஓ இது காப்பி பண்ணிட்ட ப்ராஃபிட் கரெக்ட்டுங்களா? அது பண்ணிட்டேன் சார். எலாஸ்டிக் பண்ணிட்ட கரெக்ட்டுங்களா? இல்ல சார் எலாஸ்டிசிட்டி இன்னும் பண்ணல சார். சரி இங்க இருந்து தான் வேணும். சரி காப்பி பண்ணிக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா 2 3 டைம் போட்டு பாரு என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் 2 3 டைம் பிராக்டிஸ் பண்ணா அப்பதான் உனக்கு ஈஸி ஆகும். சரிங்களா? இது நியூ கான்செப்ட் கொஞ்சம் பாரு.